அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் பெரும்பான்மையான வெளி உறுப்புகள் அனைத்துமே பேசப்பட்ட வர்ணிக்கப்பட்ட ஒரு உன்னதமான அல்லாஹ்வுடைய அன்பர், அல்லாஹ்வுடைய நேசர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் பலர் பல்வேறுபட்ட வர்ணனைகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலியல் அமைப்பிலே வர்ணனைகளாக முன்வைக்கிறார்கள். உச்சன் தலையிலிருந்து அந்த வர்ணனை ஆரம்பிக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவாரும் பொழுது இரண்டாக பிரித்து வாருவார்கள். முடி செய்யும் பொழுது இரண்டாக பிரித்து நடுவில் ஒரு கோடு இருக்கும். அதே போல கண்ணியமான முடி, நபியருடைய முடி கேளான முடியும் அல்ல, சேட்டான முடியும் அல்ல. எந்த பக்கம் வாருவோமோ அந்த பக்கம் அது சாய்கின்ற முடி, கொஞ்சம் கேளுக்கு வாசியான முடி. அதே போல கண்ணியமானவர்களே, எந்த அளவு முடி வளர்த்தார்கள், அதிகமாக வளர்த்த அளவு இந்த காதுடைய சோனை அளவு அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கிடையே போர்க்காலங்களில் எதிரிகளை பயமுறுத்த வேண்டிய, எதிரிகளுக்கு முன்னால் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கம்பீரமாக காட்சியளிப்பதற்காக காதை தாண்டி இங்கே ஷோல்டர் வரைக்கும் வளர்த்திருக்கிறார்கள். அது பொதுவான ஒரு வளர்ப்பு முறை அல்ல. முடி வளர்க்கின்ற அளவு காதை தாண்டக்கூடாத ஆண்கள். அதே போல கண்ணியமானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரம் மிகவும் நெட்டையானவர்கள், உயரமானவர்களும் அல்ல, குள்ளமான கட்டையானவர்களும் அல்ல, நடுத்தரமானவர்கள். நிறம் செந்நிறம் கலந்த வெள்ளை, அதாவது அந்த வெள்ளை வெளியேறு இருக்கக்கூடிய அந்த நிறம் அல்ல, அழகான வெண்மையான நிறம். அதே போன்று கண்ணியமான நபியோடு நெத்தி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நெத்தி விசாலமாக இருக்கும், நெத்தியில் ஒரு வகையான ஒளி படர்ந்து கொண்டிருக்கும். அதே போன்று புருவம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. புருவம் எப்படி இருக்கும்? அது நூல் போன்றிருக்கும். இன்னொரு கருத்திலே போ போன்று, வில்லு போன்றிருக்கும். அந்த புருவத்துக்கும் மூக்குக்கும் நடுவு நேராக இரண்டு புருவங்கள் இணைகின்ற இடத்திலே ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பு கோபம் வருகின்ற பொழுது, கோபம் வருகின்றதுக்கு அடையாளமாக அது புடைக்கும். அந்த நரம்பு புடைத்திருந்தாலே அது நபியவர்கள் கோபத்தோடு இருக்க என்பதற்கான அடையாளம். சஹாபாக்கள் சொந்த விடயங்களில், பர்சனலான விடயங்களில், தன்னுடைய சுயநலமான விடயங்களிலே கோபப்பட்டது கிடையாது. அல்லாவுக்காக பாவங்கள் நடக்கின்ற பொழுது, அநியாயம் நடக்கின்ற பொழுது, அல்லாவுக்கு மாறு செய்கின்ற பொழுது, மக்கள் மார்க்கத்துக்கு புறம்பாக நடக்கின்ற பொழுது பொதுவாக கோபப்படுவார்கள். சொந்த விடயங்களுக்கு கோபப்பட்டு அந்த முகம் சொலித்த வரலாறுகள் மிகவும் மிகவும் குறைவு, இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல அழகான ஒரு முகத்துக்கு ஏற்றவாறு சின்ன கண்ணும் அல்ல, பெரிய கண்ணும் அல்ல, நடுத்தரமாக அழகா விசாலமான கண்ணாக இருக்கும். அதே போன்று கண்ணியமான மூக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மூக்கு சப்பையானதும் அல்ல, மிகவும் நெற்றியை விட தள்ளிய மூக்கும் அல்ல, ஆனால் உயர்ந்த மூக்காக இருக்கும். மூக்கை வர்ணிக்கின்ற பொழுது கண்ணியமான இரண்டு வகையாக வர்ணிக்கிறார்கள். மூக்குடைய இந்த தண்டு எவ்வளவு அழகாக வர்ணனை பாருங்கள். மூக்குடைய மேல் தண்டு அலிஃப் போன்றிருக்கும். மூக்குடைய கீழ் துவார பகுதி மீமுடைய தலை போன்றிருக்கும். அரபியிலே மீம் எழுதும் பொழுது நாங்கள் ஒரு ஹெட் ஒன்று போட்டு இப்படி எழுதுவோம். மீம் வருகின்ற பொழுது முன்னால் வருகின்ற அந்த ரவுண்ட் இருக்கிறது, அது போன்ற ஷேப்பில் தான் மூக்குடைய துவார பகுதி இருக்கும். நீட்ட பகுதி அலிஃப் போன்றிருக்கும். வாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல வலி அல்பம், நல்ல விசாலமான வாய். அதே போன்று நூனியுல் ஃபம், வாயும் நூன் போன்றிருக்கும், அரைவட்டம். பற்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. பற்கள் எப்படி இருக்கும் என்றால் ஒட்டி இடைவெளி இல்லாமல் இன்றி இடைவெளி இருக்கும். அதாவது சாப்பிட்டு விட்டு ஒருவர் குச்சியை போட்டு கிண்டி அந்த உணவை எடுப்பது போன்று ஒரு நூலை போட்டு பற்களுக்கு இடையிலே அழுக்குகள் எடுப்பதற்கு இடம் இருக்கும். இடைவெளி விட்ட இடைவெளி உள்ள பற்களாக இருக்கும். பற்களை பார்க்கின்ற பொழுது முத்துக்களை அடுக்கி வைக்கப்பட்டது போன்றிருக்கும், அடுக்கி வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்றிருக்கும். சிரித்தார்கள் என்றால் அந்த முத்துக்கள் வெளியே சிதறுவது போன்றிருக்கும். அதே போன்ற முகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. வட்ட வடிவம் சந்திரன் போன்ற ஷேப்பில் இருக்கும். அன்பானவர்களே, கண்ணம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. விசாலமான கண்ணம், மிருதுவான கண்ணம். அதே போன்று கண்ணியமானவர்களே, முகத்துடைய அழகு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஜாபிர் பின் சமூர் அலியல்லாஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் புல் மூன் நாள், முழு பௌர்ணமி தினத்திலே பௌர்ணமியையும் பார்த்தேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையும் பார்த்தேன். பௌர்ணமியையும் பார்த்தேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையும் பார்த்தேன். பௌர்ணமியை விட பிரகாசமாக இருந்தது. அந்த பௌர்ணமியை விட நபியவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. இப்படி முகம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மீசையை கத்தரிப்பார்கள், தாடியை வளர்ப்பார்கள். தாடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்திருக்கிறார்கள். தலையிலும் தாடியிலும் மொத்தமாக வஃபாத்தாகின்ற அந்த கடைசி காலம் வரைக்கும் நரைத்த முடிகள் மேக்சிமம் 20 தான். 17 என்று சொல்லியிருக்கிறார்கள். அது எண்ணும் பொழுது, அவர் எண்ணும் பொழுது 17, 18 என்று சொல்லி இருக்கிறார்கள்.
அவர் எட்டும் பொழுது 18 என்னும் பொழுது 19 என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இறுதியாக சாராம்சமான முடிவு என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நரைத்த முடிகள் வெறும் 20க்கு உட்பட்டதுதான். 63 வயதில் வஃபாத் ஆகிறார்கள். 20 முடிகள் கூட நரைத்திருக்கவில்லை. அன்பானவர்களே, அதே போன்று முடிகளுக்கு ரிப்பன் ரிப்பா என்றால் டெய்லி அல்ல, விட்டு விட்டு எண்ணெய் பூசி முடியை மெயின்டைன் பண்ணுவார்கள். நாளாந்த முயல் பூசுவதல்ல, விட்டு விட்டு ஒரு நாள் விட்டு 2 நாள் விட்டு எண்ணெய் பூசி முடியை அழகான முறையிலே சீவிக் கொள்வார்கள். அதை மெயின்டைன் பண்ணிக் கொள்வார்கள். ஒரு பகுதியை வலித்து மறுபகுதியை வெட்டுவது தடுக்கப்பட்ட முறை. ஒரு பகுதியில் கூடுதலாக முடி வைத்து மறுபகுதியை ஷார்ட் பண்ணுவது பலர் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி போன்று வளர வேண்டுமா? வளர்க்கலாம் அழகாக, ஆனால் ஒரே ஷேப்பில் இருக்க வேண்டும். ஒரு பகுதியை வலிப்பது மறுபகுதியை வளர்ப்பது அப்படியான முறை முடியிலே நபியவர்களுடைய முறைக்கு நாம் மாற்றமான முறைதான் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் மாற்றி தன்னுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஷோல்டர் கழுத்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, கழுத்து ஜீது தும்யா, அதாவது இந்த போனிக்கான் சொல்லுவோம், டோல்களுடைய கழுத்து உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு பினிஷிங்காக அந்த மிஷின்ல போட்டு எடுக்கப்பட்ட அந்த டோலுடைய கழுத்து எப்படி ஒரு பினிஷிங்காக ஷைனிங்காக எந்த விதமான அடையாளங்களோ குறைபாடுகளோ என்ன பள்ளங்களோ குழிகளோ இல்லாமல் இருக்குமோ அது போன்று இருக்கும். அதே போல கண்ணியமானவர்களே, ஷோல்டர் விசாலமாக இருக்கும், ஆர்ம்ஸ்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும், சந்துகள் அவருடைய நல்ல உறுதியான மணிக்கட்டுகளாக இருக்கும், கை சந்துகளாக இருக்கும். அதுபோல கை விசாலமானது, நீளமானது, விரல்கள் விசாலமானது, நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும், நெஞ்சும் வயிறும் சமமாக இருக்கும், நெஞ்சிலே லேசான முடி வளர்ந்திருக்கும். அதே போன்று தொப்புள், நெஞ்சி இந்த இடத்திலிருந்து நடுப்பகுதி தொப்புள் வரைக்கும் ஒரு கோடு கீறியது போன்று ஒரு லைன் இருப்பது போன்று முடி வளர்ந்திருக்கும். தொப்புள் வரைக்கும் வர்ணித்திருக்கிறார்கள். அவருடைய பகுதி அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலைமையிலும் வெளிப்படுத்தாத பகுதி, அதை பற்றி பேசப்படவில்லை. முழங்காலுக்கு கீழே முழங்காலும் வர்ணிக்கப்படவில்லை. முழங்காலுக்கு கீழே கெண்டைக்கால், கரண்டைக்காலுக்கும் முழங்காலுக்கும் இடைப்பட்ட பகுதி நல்ல மசல்ஸ் உள்ளதாக, நல்ல மாமிசம், நல்ல இறைச்சி, ஸ்ட்ராங்கான ஒரு கண்டைக்காலாக இருக்கும். குதிகாலுடைய பகுதி சதையுள்ள குதிகால், ஆனால் மிக பருமனானதல்ல, கொஞ்சம் மெலிந்ததாக இருக்கும். அதே போல கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கிலிருந்து அப்படியே பள்ளத்தை நோக்கி இறங்குவது போன்ற அந்த அமைப்பில் நடப்பார்கள். சமதரையில் நடந்தாலும் கொஞ்சம் மேற்கிலிருந்து பள்ளத்தை நோக்கியவாறு உடம்பின் பிற்பகுதிக்கு பாதம் கொடுக்காமல் முற்பகுதிக்கு தன்னுடைய சுமையை கொடுத்து அப்படி நடப்பார்கள். பார்வை அங்குமிங்கும் சிதறி பார்க்கின்ற பார்வைகள் குறைவு, மேல் நோக்கி பார்க்கின்ற பார்வைகள் குறைவு, அதிகமாக பார்வைகள் தாழ்ந்ததாக இருக்கும். பார்ப்பதாக இருந்தாலும் ஒன்றை ஒரு சிந்தனையோடு ஆய்வோடு பார்ப்பார்கள், யாரையும் உருக்கி பார்க்க மாட்டார்கள். சாதாரணமா மக்களோடு பழகுகின்ற பொழுது அவர்களுடைய உள்ளங்களை கவருகின்ற அமைப்பிலே அவர்களுடைய பார்வை மிக சாதுவானதாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அமைப்புகள் ஒவ்வொன்றாக வர்ணிக்கப்பட்ட சுருக்கமாக சில விடயங்களை நான் முன்வைத்தேன். அதே போல பொதுவாக அவருடைய அழகை பொதுவாக பலர் வர்ணித்திருக்கிறார்கள். அதில் 2 பிரபலியமான கவிஞர்கள், சஹாபாக்களிலே உள்ள கவிஞர்கள், புலவர்கள், ஒருவர் 2 கவிதை 4 கவிதை அடிகளிலே வர்ணிக்கிறார், இன்னும் ஒருவர் 2 அடிகளிலே வர்ணிக்கிறார். அது வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிக்கின்ற கவிதையிலே, அஹ்ஸன மின்கலம் தரகத்து ஐனி, உங்களை விட அழகான ஒருவரை என்னுடைய கண்கள் கண்டது கிடையாது. அஜ்மல மின்கலம் தலிதின் நிசாஉ, உங்களை விட அழகான ஒருவரை எந்த தாய்மார்களும் பெற்றெடுத்தது கிடையாது. குலித்த முபர்ரம் மின் குல்லி ஐபின், எல்லா குறைபாடுகளை விட்டும் குறையற்றவராக, எந்த குறையும் இல்லை உங்களுடைய படைகோலத்திலே, உங்களுடைய உருவத்திலே, தோற்றத்திலே எந்த குறையும் இல்லை, குறைபாடற்றவராக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சொல்கிறார்கள், நீங்கள் விரும்பியது போன்று படைக்கப்பட்டது போன்று இருக்கிறது. உங்களுடைய, அதாவது அது அல்லாஹ் கேட்டு விருப்பம் கேட்டு படைக்கவில்லை, இவருடைய வர்ணிப்பு,
நீங்கள் எப்படி உங்களுடைய தோற்றம் வர வேண்டும் என்று விரும்பினீர்களோ அது போன்று அல்லாஹ் உங்களை படைத்தது போன்று உங்களுடைய தோற்றம் இருக்கிறது. காதுபின் ஜுஹைர் எல்லாம் அவர்கள் அதாவது இஸ்லாத்திலே விரோதியாக இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக பல கவிதைகளை படித்து நபி அவர்களை புகழ்ந்து படிக்கின்ற பொழுது அவர்கள் படித்த ஒரு அடிதான் இன்ன ரசூல லநூருன் இஸ்ததாஉ பிஹி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்களும் அவர்களுடைய பிரகாசத்திலிருந்து ஒளியிலிருந்து எங்களுக்கு ஒளி பெற முடியுமான அளவு வெளிச்சமானவர்கள். சில ஒளிகள் இருக்கும், சில லாம்புகள் இருக்கும், அது அதுக்கு மாத்திரம் தான். இன்னும் சில பெரிய விளக்குகள் இருக்கும், அதிலிருந்து பல விளக்குகளை நாங்கள் மூட்டலாம், அதிலிருந்து பல வெளிச்சங்களை நாங்கள் என்ன செய்யலாம், அதை நாங்கள் பல வெளிச்சங்களை பிரித்தெடுக்கலாம். அது போன்றுதான் பிறருக்கு ஒளி பெறும் அளவுக்கு ஒளிமயமானவர்கள். அன்பானவர்களே, உடலியல் ரீதியான வர்ணனை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடு ரீதியான குண ரீதியான வர்ணனைகளை சஹாபாக்கள் வர்ணிக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நாங்கள் கேட்கின்ற பொழுது நம்மை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும், கொஞ்சம் முயற்சிக்க வேண்டும். நம்மால் இதெல்லாம் முடியுமோ அதை நபியவர்கள் போன்று மாற்ற முயற்சிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு நிலைமைகளை தோல்வாக்கி தருவான். அப்படி நம்மை மாற்றுவான். சஹாபாக்கள் மாறினார்கள். ஆரம்பத்தில் எப்படியோ இருந்தவர்கள் நபியவர்களை பின்பற்றுகின்ற பொழுது அது பின்பற்றுவது அந்த விடயத்தில் அவசியம் இல்லை என்ற விடயங்களில் கூட ஆகுமான விடயங்கள், அதை செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று விடப்படுகின்ற விடயங்களிலும் செய்தார்கள். ஆனால் நாம் நபியுடைய சுன்னத்துக்களை கூட துச்சமாக அற்பமாக கேவலமாக நினைக்கின்ற ஒரு கேவலமான நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதையிலே பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒட்டகத்தில் அல்லது கழுதையில் அப்படியே ஒரு குனிகிறார்கள். இந்த விடயத்தை பாருங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு இடத்தில் குனிகிறார்கள். குனிகின்ற பொழுது குனிவதை கொண்டும் இல்லை. அங்கே ஏன் குனிய வேண்டும்? ஏதாவது கிளப் இருக்கிறதா, அது மரத்தண்டுகள் இருக்கிறதா, அல்லது கூரை என்ன பரிசாக இருக்கிறதா, குனிந்து போவோம். குனிந்து போகிறார்கள். குனிவதற்கு எந்த காரணமும் இல்லை. கேட்டார்கள், என்னப்பா இது, சும்மா தலையை குனிச்சு போறீங்க, என்ன விஷயம்? சொன்னார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் ஒரு மரக்கொப்பு இருந்தது. ஒரு மரத்துடைய கொப்பொண்டு இப்படி வளைந்து குறுக்கே அப்படி வளர்ந்திருந்தது. நபியவர்கள் இந்த பாதையில் போகின்ற பொழுது அப்படியே குனிந்து மரக்கொப்பு படாமல் மரத்தண்டு படாமல் குனிந்து போனார்கள். இன்று கொப்பு இல்லை என்றிருந்தாலும் மரம் இல்லை என்றிருந்தாலும் நபியவர்கள் குனிந்த இடத்தில் நான் குனிகிறேன். இதுதான் சஹாபாக்கள். நாம் இது சுன்னத் என்று தெரிந்தும் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற கேள்வி கேட்கின்ற நானே முதலாவது அதை காட்டிக்கொள்கிறேனே, இது என்ன? இது மிஸ்வாக். கடைசியாக இதை கையில் பிடித்த எத்தனை வருடம்? பக்கத்திலே மிஸ்வாக் இல்லாத நான் எப்படி நபியுடைய மாபத்தில் சொல்ல முடியும்? பக்கத்திலே ஒரு மிஸ்வாக் இல்லாத நான் நபியர்களை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் நான் பொய்யன். நான் பொய்யன். இதிலே ஃபெயிலியர், மற்ற இதில் தான் பாஸ் ஆகிக்கொள்வோம். எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? சக்கராத். சக்கராத் யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கையை தூக்க முடியாது. நல்லவனை கொள்ளுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபியுடைய மிஸ்வா கொஞ்சம் மிஸ் ஆகிவிட்டது. பதட்டம் அல்லது யாராவது பரக்கத்துக்கு எடுத்திருக்கலாம். என்னுடைய தம்பி வந்தார், அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய தம்பியுடைய மிஸ்வாக் அவருடைய கையில் இருக்கிறது. சஹாபாவுடைய கையில் இருந்தது மிஸ்வாக். நபியவர்களை பேசிக்கொள்ள முடியாது. கடைசி நாள் கண்ணால் இப்படி காட்டுகிறார்கள், உங்களோட தம்பியோட கையில் இருக்கிற மிஸ்வாக் எடுத்து எனக்கு மிஸ்வாக் செஞ்சு விடுங்க என்ற இஷாரா வைக்கிறேன். சக்கராத்திலும் விடாதாமல் வாழ்க்கையில் படவையாக செய்யாவிட்டால் நாம் ஃபெயிலியர். இன்று வாங்குவோம் டூத் பிரஷ் 120, 160, 200, 210. மிஸ்வாக் வெறும் மேக்சிமம் நல்ல நேரான நேர்த்தியான ஒரு சான் 1 காசானுடைய மிஸ்வாக் 80 ரூபாய் தொடக்கம் 100 ரூபாய் வரைந்தான். கொஞ்சம் வளைந்த மிஸ்வாக் 60 ரூபாய், சின்ன மிஸ்வாக் 40 ரூபாய் விலையும் சொல்லிவிட்டேன். அன்பானவர்களே, சுன்னத்தெல்லாம் விலை குறைவு. வெள்ளக்காரர்களுடைய நவீனவாதிகளுடைய விடயங்களை பெரிய பணம் கொடுத்து செய்து கொண்டிருக்கிறோம்.
சிலருக்கு பெரிதாக செலவழித்தால் தான் திருப்தி. டூத் பிரஷ் ஹராம், டூத் பேஸ்ட் ஹராம் என்று சொல்ல வரவில்லை. நம்முடைய சாப்பாட்டு முறை, நம்முடைய சாப்பாட்டுடைய டை, நம்முடைய இதெல்லாம் சில வேலை டூத் பேஸ்ட் அனுமதிக்கப்பட்ட ஹராமுடைய கலவைகள் இல்லாத டூத் பேஸ்டுகள் நாம் இடைக்கிடையே பாவித்துக் கொள்வது வேறு விடயம். ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன், ஹதீசுகளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மிஸ்வாக் செய்வார்கள் என்று வந்திருக்கிறதோ அதை கொஞ்சம் தேடுங்கள். தேடுவதற்கு உலமாக்களிடம் உட்கார்ந்து படிக்க வேண்டும். நமக்கு தான் நேரம் இல்லையே. உலமாக்கள் என்ன படித்து தர ரெடியாகினாலும் நாம் தான் உட்காருவதில்லையே. ஃபிக்ஹுக்கு உட்காருவதில்லை, தஃப்சீருக்கு உட்காருவதில்லை. நம்முடைய ஊர் சீராபயம் நடக்கிறதா? அவர் கேள்வி உங்களோட கேட்கிறேன். இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்திடம் கேட்கிறேன், இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற வேற நிர்வாகிகளிடம் கேட்கிறேன், இந்த ஊரை ஊர் மக்களிடம் கேட்கிறேன். இன்று ரபீஉல் அவ்வல் எத்தனாம் நாள்? 7ஆம் நாள். ஒரு சீராபயம் நடந்தது பள்ளியில். இந்த ஊர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கின்ற ஊர் என்று சர்வதேச மட்டத்தில் புகழ் பெற்ற ஊர். நபி அவருடைய ஒரு தலைப்பில் சீரா பயான் ஏதாவது மஸ்ஜிதில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த பயானில் நான் உட்கார்ந்தேனா? என்ன வாழ்க்கைவா, என்ன பிஸி. இஷா தொழுகையோடு சேர்த்து ஒரு 60 நிமிடம் கொடுக்க முடியாது நபி அவர்களுக்காக. என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? கவலையோடு கேட்கிறேன். யாருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். நபி அவர்களுக்கு நமக்கு தூரம். இந்த கொத்துபாவிலே 2-3 பேர் தூக்கம் மன்னிக்க வேண்டும். என்னுடைய பாலிசி மிம்பரிலே தூங்குவதை கண்டால் நான் சொல்வேன், நீங்க என்ன நினைத்தாலும் எனக்கு பரவாயில்லை, யாரும் தூங்க வேண்டாம். நபியவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். சிறுவர்கள் எல்லாம், நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாம் உற்சாகமாக கேட்கிறார்கள், நாம் தூங்குகிறோம். நான் இதை சொல்ல நினைக்கவில்லை. நபியவர்களுடைய அன்புக்காக கொஞ்சம் விழித்திருப்போம். உங்களுக்கு தெரிந்த விடயங்களா இருந்தாலும் தெரியாதது கொண்டு கேட்போம். தூக்கத்தை விடுவோம். எனக்கு சோம்பரத்தனம் வருகிறது, மன்னிக்க வேண்டும். விடையது நீங்கள் மன்னிக்கவில்லையோ நான் சொல்வதை சொல்வேன். நீங்கள் தூங்குவதை நான் கண்டால் எனக்கு தலைப்பு குழம்பும், உற்சாகம் குறையும். நிச்சவா நான் எடுத்தேன் தம்பியிடமிருந்து. காய்ந்திருந்த தம்பி கொஞ்சம் அப்பொழுது ஈரமாக இருக்கவில்லை. என்னுடைய உமிழ் நீரிலே ஊற வைத்து மெண்டு தப்பி சொட்டாக்கி கை யாரது செய்து விட்டேன் அவர்களை கைக்கு எடுத்தார்கள். கையை தூக்க முடியாத காலத்திலும் கூடாத அமல் மிஸ்வா. ஏன் தெரியுமா? பாதுகாப்பு ஆயத்துகள், ஷிஃபாவுடைய ஆயத்துகளை நபியர்கள் ஓதி ஊதிக்கொண்டே இருந்தார்கள். கடைசி நாட்களிலே தனக்கு ஓதி ஊதிக்கொண்டே இருந்தார்கள். பேசனில் தண்ணீர் தொட்டிக் கொண்டே இருந்தார்கள். கடைசி 2-3 தினங்களுக்குள் அவர்களுக்கு ஊதி தொடர முடியாது. நான் அவர்களுடைய கையை நான் எடுத்து, மனைவி சொல்றார், அவருடைய கையை நான் எடுத்து நான் ஊதி நபியவருடைய கையாலேயே அவருடைய உடம்பை நான் தேய்த்து விட்டேன். தன்னுடைய கையை தூக்கி தன்னுடைய முகத்தை தடவ முடியாத அளவு பலகீனம். ஆனால் மிஸ்வாக்கை விடவில்லை, செய்துவிட்டேன், கை கொடுத்தேன். அதை போன்று அழகாக மிஸ்வாக் செய்த காட்சியை நான் கண்டது கிடையாது. இதடை செருகள் வாழ்க்கையில் பிரதானமான செருகள். மிஸ்வாக் மாத்திரம் வரலாற்றை சொல்கிறேன், சொன்னது தான் அசல். அதுதான். அது இல்லாமல் மற்றதை பாவித்து, பிளாஸ்டிக்கை பாவித்து மிஸ்வாக்குடைய சுண்ணத்தை நேரடியாக அடைய முடியுமா? இல்லை என்றால் இவன் நவீன சாதனங்கள் தேவை நிறைவேறும். எப்படியோ கண்ணியமானவர்களே, புது செய்வதற்கு தண்ணி வேண்டும், தன்னுடைய ஒரு வகை இருக்கிறது. செம்பிலி கொஞ்சத்தை கொண்டு வந்து பக்கெட்ல 3 செம்பிலியை உடைச்சு ஊற்றி புது செய்கிறேன். செம்பிலி தண்ணியா இருந்தாலும் தண்ணி தானே என்றால் புது நிறைவேறாது. செம்பிலி தண்ணி குடிப்பதற்கு தண்ணீரால் தான் புது செய்ய வேண்டும். தண்ணீரால் செய்த புதுவை விட அழகாக செய்தாலும் செம்பிலி தண்ணியால் புது செய்ய முடியாது. சுன்னத் என்றால் மரக்குச்சி தான். அப்பில் மரக்குச்சி, அராக்குச்சி சிறப்பு. மிஸ்வாக் மரக்குச்சி பாவித்துக் கொண்டுதான் மற்ற கெமிக்கல்களை, மருந்துகளை, நாம் டூத் பேஸ்டுகளை, பிளாஸ்டிக்குகளை மேலதிகமாக தயாவாக வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அடிப்படையை பிளாஸ்டிக்கா நீங்கள் நேரடியாக 100 சுண்ணத்தை பின்பற்றவில்லை. தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எத்தனை வயது, குச்சி தூக்கி எத்தனை வருடம், இன்றாவது வாங்குவோம். குறைந்தபட்சம் வேப்பங்குச்சியாவது பிற்போம், ஆலங்குச்சியாவது பிற்போம். இந்த குச்சி கிடைக்க முன்னால் அன்பானவர்களே அது முடிகிறது. இப்பொழுது பண்பாடு சொல்லி இறங்குகிறேன். குணம், எப்படிப்பட்ட குணம்? போய்கொண்டிருப்பார்கள்,
யார ரசூலல்லாஹ் என்று கூப்பிட்டால் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன 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 சொந்த உமா பாப்பா கூப்பிட்டாரு, என்னம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா, என்னம்மா சொல்லுங்கம்மா, பப்ஜி ஆடிக்கொண்டு என்னம்மா ஆடிக்கொண்டு சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா, கடைக்கு போய் சீனி கொஞ்சம் வாங்கிட்டு வா ராஜா, இந்த மிஷனை முடிச்சுட்டு போறேம்மா, இந்த மிஷனை முடிச்சுட்டு போறேம்மா. எங்கட பழக்கம் கேம் விளையாடும் பொழுது உமா கூப்பிட்டாலே விளங்காத காலம், இந்தோரில் இருக்கின்ற பொழுது உமாவுடைய கோல் பாப்பாவுடைய கோல் வந்தால் ஆன்சர் பண்ணாத காலம், ஏன் வைஃபுடைய கோல் வந்தால் ஆன்சர் பண்ணாத காலம். யாராவது கூப்பிட்டால் என்னவென்று கேட்க மாட்டார்கள், திரும்பி முழுமையாக அவரை முன்னோக்கி என்னவென்று கேட்பார்கள். அது அரசியல்வாதிக்கும் பணக்காரருக்கும் விஐபிகளுக்கும் மாத்திரமல்ல, யார் கூப்பிட்டாலும் பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள், சிறுமிகள் விளையாடி கொண்டிருப்பார்கள், சின்ன பிள்ளையுடைய ஜங்சி அப்படியே கையை பிடித்து இழுத்து வாங்கலை ஓடி பிடிச்சு விளையாடுவோம் அங்கிள் என்று கூப்பிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடி எத்தனை வருடம். ஒரு உதாரணம், 3 வயது பிள்ளைக்கு கிச்சன் செட் வாங்கி கொடுத்திருக்கிறோம். வாழ்க்கையில் உட்கார்ந்து அந்த பிள்ளையோடு விளையாடின 5 நிமிடம். பிள்ளைக்கு பால் கட் வாங்கி கொடுத்திருக்கிறோம். 6 வயது மகனுக்கு அவர் பால் போட நாம் பேட்டிங் பண்ணினோமா? சொந்த பிள்ளையோடு கொஞ்சி விளையாடாத இந்த கல்லஞ்ச காலத்தில் ரோட்டில் விளையாடுகின்ற பிள்ளைகளோடு ஓடி பிடித்து விளையாடுவார்கள். பிள்ளைகளை கண்டாலும் சலாம் சொல்வார்கள். இன்று சலாம் ஃபெயில், சலாம் கபருக்கு போய்விட்டது. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தான் சலாம், மறுவ வந்து அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு இருந்தானே இல்லை. உதாரணம் இந்த மஸ்ஜிதுடைய இமாம் வரும்பொழுது சந்திச்சேன், முசாஃபா சொல்லி வரவேற்றார்கள். உதாரணம், அவருடைய ரூமுக்கு போகும்போது சலாம் சொல்லி கொண்டு தான் போனேன். என்னோட தான் வருங்க, அவர் முன்னே ரூமுக்கு போனார், நான் 2வது போனேன், சலாம் சொல்லி கொண்டு தான் போனேன். அதே ஹதரத்தை தொழிலுக்கு போறோம் அந்த படியில் கண்டாலும் ஹதரத்துக்கு நான் சலாம் சொல்லுவேன். போகும் பொழுது வெளியில் வழி அனுப்ப வந்தாலும் சலாம் சொல்லுவேன். மீண்டும் நான் வாகனத்தில் ஏறிய பிறகு அதில் கிட்ட வந்து அதில் சியமான்ல போயிட்டு வாங்க என்றாலும் நான் சலாம் சொல்லுவேன். ஒருவரை ஒரு நாளைக்கு 100 தடவை சந்தித்தாலும் சலாம் சலாம் சலாம். சொர்க்கத்திலே வெல்கம் பண்ணுகின்ற வார்த்தைகளை சலாம் தான். சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும் திபுத்தும், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், சலாமுன் அலைக்கும், சலாமுன் அலைக்கும். சொர்க்கத்திலே மக்கள் அதிகமாக இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சத்தம் தான் கேட்கும். இங்கு ஃபெயில், சலாமே இல்லை. சலாம் சொன்னாலும் பதில் இல்லை, பெருமை அகங்காரம். சலாம் சொன்னாலும் ஆள் பார்த்து, ஊர் பார்த்து, கட்சி பார்த்து, இயக்கம் பார்த்து. மன்னிச்சு கொள்ளுங்க, இயக்கம் பார்த்து. முஸ்லிம் தான் நிபந்தனை, யாரும் சவாலிக்க வேண்டாம். முஸ்லிம் என்பதுதான் நிபந்தனையே தவிர என்னுடைய இயக்கக்காரருக்கு மாத்திரம் சலாம் சொல்வேன் என்றால் உங்களிடம் இஸ்லாம் பூர்த்தி இல்லை. எந்த இயக்கமா இருக்கலாம், நான் பின்பற்ற இயக்கமா இருந்தால் நான் செய்தாலும் பிழை. இங்க இருக்கின்ற சகோதரர்கள் எந்த இயக்கவாதிகளாக இருந்தாலும் உங்களுக்கு நான் தெளிவான தூய்மையான மனசோடு சொல்கிறேன், நீங்கள் இயக்கம் பார்த்து சலாமும் பதிலில் சொன்னால் உங்களிடம் பூர்த்தியான இஸ்லாம் இல்லை. இஸ்லாம் தான் நிபந்தனை. சரி, அது ஒரு பகுதி. சின்ன பிள்ளைகளுக்கும் சலாத்தில் முந்திக் கொள்வார்கள். எப்படி பணிவு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டில் யார் இருப்பார்கள் பாருங்கள். வியாபாரிக்கு வியாபாரி, அரசியல்வாதிக்கு அரசியல்வாதி, படித்தவர்கள் பட்டதாரிகளுக்கு பட்டதாரி. ஒரு கல்யாண மண்டபம். நான் செய்தால் பிழை, நான் போகிறேன், டேபிள்களை பார்க்கிறேன். எந்த டேபிளில் உலமாக்கள் இருக்கிறார்கள் அங்கு போய் உட்காருகிறேன். பிழை, நான் ஆளும் உலமாக்களோடு மாத்திரம் போய் உட்காருவேன் என்றால் நான் செய்வது பிழை. நான் அரசியல்வாதி பார்ப்பது எங்க, அந்த மந்திரி எங்க இருக்கிறான், இந்த மந்திரி எங்க இருக்கான். விஐபி டேபிள் கொண்டு உலமாக்களை மதிக்க தனி கதிரை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, டேபிள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விருந்தினர்கள் விருந்த அளிப்பவர்களே அவர்கள் உலமாக்களை சென்று ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு நான் போய் உட்காருவது வேறு விடயம், அது கம்பல்சரி. ஆப்ஷனல். எனக்கு எங்கும் உட்காரலாம் என்றால் நான் ஒரு நாட்டாமைக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும், ஆலிம். நான் ஒரு பேமெண்ட் வியாபாரிக்கு பக்கத்தில் உட்கார வேண்டும். எங்கே போனாலும் ஆலிம் உலமாக்களோடு, டாக்டர்மாரோடு, லோயர்மாரோடு, அரசியல்வாதியோடு
புலங்குவோம் என்றால் மற்ற மக்களை வாழ்க்கையிலே தெரியாமலே கபருக்கு போகலாம். அப்படி அல்ல. பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்டில் ஒருவர் இருந்தார். பெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்டில் ஒருவர் இருந்தார். கொலையாவாரி. அவருடைய கண்டத்திலே ஒரு பேமெண்ட் வியாபாரத்துக்கு நம்பர் இருக்கிறார். இருந்தா ஏதாவது அவர்கிட்ட சாமான வாங்குறதுக்கு வச்சிருக்கோம். நாட்டாம நம்பர் இருக்கும். கெண்டேனர் வந்தாதான் கோல் போகும். நம்முடைய கல்யாணத்துக்கு அழைப்பு போகாது. மரக்கறி தட்டு நாடு நம்பர் இருக்கும். எங்காவது சைனா போகும் பொழுது, துபாய் போகும் பொழுது வீட்டுக்கு 5 கிலோ மரக்கறி கொடுங்கன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் இருக்கும். எங்களுடைய வீட்டு பங்கனுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு இருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தார். அவருடைய பேர் ஜாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டுக்கு வந்தார். அவர் யார் தெரியுமா? கடைசியா நான் சொல்லி முடிஞ்ச நேரம், முடிக்க வேண்டிய நேரம். நான் ஆரம்பித்து விட்டேன் நேரத்தோடு. நான் பேச வந்த பகுதிகளிலே 90% பேசிவிட்டேன். ஒரு 10% பேலன்ஸ் என்றாலும் நான் நேரம் எடுக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் நேரத்தோடு வந்து உட்கார்ந்திருந்தால் நான் அதை முன் வைத்திருப்பேன். நீங்கள் தான் நாட்டால் ஆறுதலாக அமைதியாக அரபு கொத்துபாவுக்கு வந்து சேர்கிறீர்கள். எனவே நான் கொத்துபாவை முடிக்கிறேன். முடிக்கவும் வேண்டும். பரிச்சை எழுதுகின்ற மாணவர்கள் இருப்பார்கள். கொத்துபாவை மதிப்போம். தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். உன்னை நான் மனசை விட்டு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். மல்வான இந்த ஹிதாயத் மாவட்டம், இந்த ஊரோடு என்னுடைய தொடர்பு எவ்வளவு காலம் தெரியுமா? குழந்தை பருவத்திலிருந்து. நான் இந்த ஊர் ஒருவர் போன்றுதான் பேசுகிறேன். இந்த ஊர், இந்த மஸ்ஜிதுக்கு நான் குழந்தை பருவத்தில் வந்திருக்கிறேன். எனவே இந்த ஊருடைய அக்கு வேர் ஆணி வேறாக அது தெரியும். நான் நேசிக்கின்ற ஒரு ஊர். நான் அன்பாக பணிவாக சொல்கிறேன். பெரும் போராட்டத்துக்கு மத்தியில் இந்த மஸ்ஜிதுடைய ஜும்மா அனுமதி எடுக்கப்பட்டிருக்கிறது. அமானிதமாக சொல்லிக் கொள்கிறேன். பல கருத்து வேறுபாடுகள், நீண்ட கால உரையாடல்கள், நீண்ட கால போராட்டத்துக்கு மத்தியில் நிர்வாகிகள் ஜும்மா எழுதி தந்திருக்கிறார்கள். அரபு கொத்துபாவுக்கு வந்து சேர்வதற்கும் இக்காமத்துக்கு வந்து சேர்வதற்குமா? மிம்பரில் ஏறும்போது எத்தனை பேர் இருந்தீர்கள்? அவரோடு கேட்கிறேன். மிம்பரில் என்னுடைய சலாமுக்கு எத்தனை பேர் பதில் சொன்னீர்கள்? என்ன கண்ணியமான எப்பொழுது மாறப் போகிறோம்? எப்பொழுது மாறப் போகிறோம்? ஜும்மா வேண்டும் என்று போராடினோம். ஜும்மா வந்த பிறகு கொத்துபாவுக்கு மிம்பரில் ஏறி சலாம் சொல்லும் பொழுது எத்தனை பேர்? குறைந்தது. மிம்பரில் ஏறியவுடன் சலாம் சொல்லும் பொழுது எந்த கொத்துபாவில் ஹத்தீபுக்கும் மஸ்ஜிதுக்கும் இருந்து பதில் சொல்வேனோ அதுதான் நான் வாழ்க்கையில் மதித்த வெள்ளிக்கிழமை. அதைத்தான் அல்லாஹ்விடம் சொல்லி காட்ட தகுதி இருக்கிறது. கொத்துபா முடிந்த பிறகு வருகின்றவர்கள் லிஸ்டிலே இல்லை. மலக்குமார் லிஸ்டிலே இல்லை. கொத்துபா முடிந்த பிறகு அதான் முடிந்த பிறகு அதான் முடிந்து கொத்துபா ஆரம்பிக்குமே. கொத்துபா ஆரம்பித்தவுடன் மலக்குமார் லிஸ்டை சுருட்டி மடித்து விட்டு மலக்குமாரும் நான் சொல்லுகிற மலக்குமாரும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஈமான் கொள்ள வேண்டும். மலக்குமார் இருக்கிறார்கள். லிஸ்டை மடித்து சுருட்டி விட்டு அப்படியே அவர்களும் கொத்துபா கேட்கிறார்கள். பாவமே செய்யாத மலக்குகள் கொத்துபா கேட்கும் பொழுது நாம் என்ன பிஸி? மன்னித்துக் கொள்ளுங்கள் இந்த விடயத்தை. இது திடீரென்று என்னுடைய உள்ளத்தில் சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. ஜும்மா தினத்தை மதிக்காத பல சமூகம், நம்முடைய சமூகம் போன்று ஜும்மாண்டு நமக்கு ஜும்மா சனிக்கிழமை மதிக்கவில்லை. யகூதிகள் பாரிய தண்டனைக்கு ஆளாகினார்கள். எனவே மிம்பரிலே ஹத்தீபுடைய சலாமுக்கு இன்ஷா அல்லாஹ் 1448ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வலுடைய 2வது ஜும்மா வாரமாகிய வாரக்கிழமையிலிருந்து நான் ஹத்தீபுடைய சலாம் தொழுவித்து கொடுக்கின்ற சலாம் அல்ல, ஹத்தீப் மிம்பரிலே சொல்கின்ற சலாமுக்கு இந்த மஸ்ஜிதுக்குள், ஹிதாயத் மாவட்ட ஜும்மா மஸ்ஜிதுக்குள் இருந்து பதில் சொல்வேன் என்ற படிப்பினையை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் வாரக்கிழமை மிம்பரில் ஹத்தீப் ஏறும் பொழுது இந்த கிரௌடில் சங்கடவாதிகள், நோயாளிகள், வேறுபடையும் அதுபடையும் போக ஒரு 80% இருப்பீர்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தின் பேரில் நான் உங்களுக்கு தந்த பரிசாகவும் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கட்டுப்பட்டு எனக்கு நீங்கள் தந்த மறு கைமாறாகவும் நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ஜாகிர் வந்தார். நபி அவர்களை கேட்டார். வீட்டில் இருக்கவில்லை. கொலைக்கு போய்விட்டார். கொலை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மனைவி சொன்னார்கள் ஜாகிர் வந்தார் என்று. அவர் கிராமப்புறத்திலிருந்து தேன் நபி அவர்களை கொண்டு கொடுப்பார். சீஸ், நெய், அதை கொண்டு கொலை வியாபாரம் தட்டு போட்டு வியாபாரம் செய்துவிட்டு மாலையில் போய்விடுவார். நமக்கு கோல் வந்திருக்கிறது, 5 மிஸ் கோல்.
ஒன்று பெரிய அரசியல்வாதி, இரண்டாவது ஒரு பணக்காரர், மூணாவது ஒரு நடுத்தரவாதி, நாலாவது ஒரு ஏழை, ஒன்னாவது வந்திருக்கிறது ஏழையுடைய கோல். யாருடைய நம்பரை முதல்ல டயல் பண்ணுவோம்? அஜய் மிஸ் கால் வந்துருந்துச்சு, யாரை கேட்போம்? உதாரணம் சொல்லுகிறேன். காதல்னா மரக்கறி தட்டு வியாபாரி, மீன் வியாபாரி, சைக்கிள். காதல்னா கோல் எடுத்தீங்களா? கேட்க மாட்டோம். சில வேளை காதர் நானாவுடைய மகன் எடுத்திருப்பார், காதர் நானா மவுத் என்று சொல்ல ஜாகிர் வந்தாரா? பக்கத்து நாட்டு அரசியல்வாதியா அல்லது விஐபியா விவிஐபியா? நசிட்டுமாவா? ஜாகிர் வந்தாரா? ஜாகிர் வந்தாரா? கொலையாவாரி கொலைக்கு போனார்கள். ஓடி கொலைக்கு போய் என்ன ஜோக் பண்ணுகிறார்கள். பின்னால் போய் மொல்ல போய் கண்ணு ரெண்டையும் பத்தி பின்னால் கட்டிப்பிடிக்கிறார்கள். யாரோடு ஜோக் பண்ணி விளையாடுகிறார்கள்? கொலையாவார்கள். சொல்லு பாப்போம், பொருளை கொஞ்சம் மாத்தி சொல்லு பாப்போம். யாரு? அவருக்கு விளங்கியது நபியுடைய அன்பு, நபியுடைய வாசம், நபியுடைய மிருது. உள்ளங்கை பட்டை விட மிருது வனசனையா சொல்றாரு. பட்டை விட மிருது. தெரியாத நபியவர் என்று அவர் பொய் வேண்டும் என்று இருந்தார். தெரியாதே தெரியாதே. ஏன்? நபியருடைய மேனியில் சாய்கின்ற பாக்கியம், நபியுடைய நெஞ்சோடைய முதுகுபடுகின்ற பாக்கியம், நபியருடைய உன்னதமான புனிதமான கை என்னுடைய முகத்தில் படுகின்ற பாக்கியம். அவர் நபியரை தெரியும், இவர் கண்டு கொண்டான், அடையாளம் கண்டு கொண்டான். இவரை விற்கிறேன், உதாரணம் ஜோ லாபாய் லாபாய், இவரை விற்கிறேன், கொலை வியாபாரம் பண்ணுவது கொண்டு ஜோ பண்ணுகிறார். இவரை விற்கிறேன், யார் வாங்க தயார்? அவருடனே சொன்னார், யார சொல்லலாம், என்ன யாருதான் பணம் கொடுத்து வாங்குவாங்க? நான் தான் சீப்பான ஆளே, நான் சமூகத்தில் கீழ்சாதியே, நான் கொலை வியாபாரியே சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? மாணிக்கத்தலுக்கு பாவிக்கின்ற வார்த்தை. ஜாகிர் மக்களுடைய பார்வையில் சாதாரண தொழிலாளியா இருக்கலாம், பேமெண்ட் வியாபாரியா இருக்கலாம், கொலை வியாபாரியா இருக்கலாம். நீ அல்லாஹ் கிட்ட மிச்சம் பெறுமதியானவர். எல்லாம் இப்படிப்பட்ட வெளிரங்கம், உள்ரங்கம், பண்பாடு, குணம் எல்லாவற்றையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளுக்கு, வழிமுறைகளுக்கு தோதுவாக அமைத்துக் கொள்ளும் பக்குவத்தை தருவானாக.